ஸ்ரீ காசி காண்டம் 28ஆம் அத்தியாயம். கங்கை நதியின் மகத்துவம் முந்தைய 27ஆம் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. அன்னை உமாதேவி கூறினார், பகவானே, எமது ஐயங்களை போக்க எதையேனும் வினவ எண்ணுகிறேன். பகவானே, காலத்தின் 3 பிரிவுகளை அறிந்தவரே, தங்களுக்கு தடையேதும் இல்லை என்றால் தயை கூர்ந்து எனக்கு கூறுங்கள். விஷ்ணு சக்கர புஷ்கரணி கரையில் தவம் செய்தபோது மன்னர் பகீரதன் எங்கே இருந்தார்? கங்கை நதி பாகீரதி எங்கே இருந்தது? ஈசனார் கூறினார், பெரிய விழிகளை உடையவளே, எப்பொழுதும் தூயவளே, இந்த விஷயத்தில் சந்தேகமே தேவையில்லை. வேதங்களில் ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்கள், அதாவது கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் என 3 பிரிவு காலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேவையில்லாமல் எந்த ஐயமும் வேண்டாம். இதை கூறிய பிறகு ஈசனார் மீண்டும் கங்கையின் சிறந்த மகிமையை விவரித்தார். அகஸ்திய மாமுனிவர் வினவினார், தேவி பார்வதியின் மைந்தனே, அப்போது தேவர்களின் தலைவன் ஸ்ரீஹரிக்கு விவரித்தது போல தெய்வீக நதியின் மகிமையை மீண்டும் முழுமையாக விவரிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். ஸ்கந்தன் கூறினார், மித்ரா மற்றும் வருணனின் மைந்தரே, பகவானால் விவரிக்கப்பட்ட 3 பாயும் நதியின் பாவத்தை நீக்கும் மகிமையை கேளுங்கள். 3 பாய் நதியை நெருங்கும் போது யாராவது ஒரு முறையேனும் அரிசி உருண்டைகளை எஞ்சி விதைகளுடன் நீர்பானங்களுடன் வழங்கினால் பித்ருக்கள் உலக இருப்பு என்ற கடலிலிருந்து மீட்கப்படுகிறார்கள். பித்ருக்களின் புனித சடங்கின் போது மனிதர்களால் எடுக்கப்பட்ட எஞ்சிய விதைகள் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறதோ அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பித்ருக்கள் சொர்க்கலோகத்தில் இருப்பார்கள். தேவர்கள் எப்போதும் பித்ருக்களுடன் கங்கை நதியில் நிலை கொண்டிருப்பதால் அவர்கள் சடங்கு, பிரார்த்தனை அல்லது பணி நீக்க சடங்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. கங்கையின் நீரில் பானங்கள் வழங்கப்பட்ட பிறகு பின்வரும் வகை மனிதர்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறார்கள். தந்தையின் குடும்பத்தில் இறந்தவர்கள், அதேபோல் தாயின் குடும்பத்தில் உள்ளவர்கள், குருவின் மற்ற உறவினர்கள், மாமனார் அல்லது இறந்த பிற உறவினர்கள், பற்களை வெட்டுவதற்கு முன்பு இறந்தவர்கள், கருப்பையில் இருந்தபோது பாதிக்கப்பட்டவர்கள், நெருப்பு, மின்னல் அல்லது திருடர்கள் அல்லது புலிகள் அல்லது பிற கோரை பற்கள் கொண்ட விலங்குகளால் கொல்லப்பட்டவர்கள், ஆத்மஹத்தி செய்தவர்கள், அதாவது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவர்கள், வீழ்ந்தவர்கள், சுயமாக மரணத்தை ஏற்படுத்தியவர்கள், தங்களை விற்று விடுபவர்கள், திருடர்கள், தங்களுக்கு தகுதியற்றவர்களுக்கு பலி செலுத்துதல் சடங்குகளை செய்பவர்கள், ரசங்களை, சாறுகளை விற்பவர்கள், தொழுநோய் போன்ற பாவங்களால் ஏற்படும் நோய்களால் அவதிப்படுபவர்கள், தீ வைத்து விஷம் கொடுத்த குற்றவாளிகள், பசுக்களை கொல்பவர்கள், சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், 5 நரகங்களுக்கு சென்றவர்கள், அசிபத்ரவனம், கும்பி பாகம், ரௌரவனம், அந்ததாமிஸ்வர் மற்றும் காலசூத்திரம், தங்கள் சொந்த கர்மாக்களின் விளைவாக ஆயிரக்கணக்கான பிறவிகளில் அலைந்து திரிபவர்கள், பறவைகள், விலங்குகள், புழுக்கள், மரங்கள் மற்றும் எண்ணற்ற வகைகளில் படர்பவர்களாக பிறந்தவர்கள், எண்ணக்கூடியவர்களில் கூட மிகவும் நல்ல மற்றும் மங்களகரமான அம்சங்கள் இல்லாதவர்கள், யமனின் பயங்கரமான ஊழியர்களால் யமனின் உலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள், உறவினர்கள் அல்லாதவர்கள், அவ்வாறு இருப்பவர்கள், பிற பிறவிகளில் உறவினர்களாக இருந்தவர்கள், பெயர்கள் தெரியாதவர்கள், சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் குழந்தைகள் இல்லாமல் இருப்பவர்கள், விஷத்தால் இறந்தவர்கள், கொம்புள்ள விலங்குகளால் தாக்கப்பட்டவர்கள், நன்றி கெட்டவர்கள், குருக்கள் மற்றும் பெரியவர்களை கொன்றவர்கள், நண்பர்களை துன்புறுத்தி துரோகம் செய்தவர்கள், பெண்களையும் குழந்தைகளையும் கொன்றவர்கள், துரோக குற்றவாளிகள், வன்முறையாளர்களும் உண்மையற்றவர்களும், எப்போதும் பாவம் செய்பவர்கள், குதிரைகளை விற்பவர்கள், மற்றவர்களின் செல்வத்தை அபகரிப்பவர்கள், ஆதரவற்றவர்கள், துஷ்டர்கள் மற்றும் துயரப்பட்டவர்கள், மனிதர்களாக பிறக்க முடியாதவர்கள், இவற்றை விதிகளின்படி கங்கை நீரில் ஒரு முறையாவது பானங்கள் அளித்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். சொர்க்கவாசிகளான பிறகு அவர்கள் விடுதலை அடைவார்கள். மந்திரங்களை உச்சரித்து பித்ருக்களின் பானங்களை இந்த மக்களுக்கு வழங்கி சார்த்தம் மற்றும் அரிசி உருண்டைகளை வழங்குபவர் நடைமுறையை அறிந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். 3 உலகங்களிலும் உள்ள புனித தலங்கள் எவையெல்லாம் தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப வாழ்கின்றனவோ அவை காசியில் வடக்கு நோக்கி பாயும் கங்கையை நாடுகின்றன.
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியே, தெய்வீக நதி எல்லா இடங்களிலும் புனிதமானது. பிராமண வதம் செய்த பாவத்தையும் போக்க வல்லது. காசியில் வடக்கு நோக்கி அதன் நீரோட்டம் பாயும் இடத்தில் இது குறிப்பாக உண்மை. தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பித்ருக்கள் குழுக்கள் பாடுகிறார்கள். அதாவது ஆசை. காசியில் வடக்கு நோக்கி பாயும் கங்கை நமக்கு எப்போதாவது தென்படுமா? அங்குள்ள அமிர்த நீர், அமிர்தம் மூலம் நாம் திருப்தி அடைந்து 3 வகையான துன்பங்களிலிருந்து விடுபடலாம். தற்போது விஸ்வநாதரின் அருளால் நாம் முக்தியை அடைவோம். பகவான் ஸ்ரீஹரியே, கங்கை மட்டுமே நிச்சயமாக விடுதலைக்கு உகந்தது. குறிப்பாக அவிமுக்தத்தில் எனது இருப்பின் கூடுதல் எடை காரணமாக கலியுகம் மிகவும் பயங்கரமானது என்பதை உணர்ந்த பிறகு கங்கை நதி மீதான பக்தி நன்கு பாதுகாக்கப்படுகிறது. சாதாரண மனிதர்கள் அந்த புனித நதியின் பலனை பெறுவதில்லை. அது முக்தியின் பாதையை வழங்கும் ஒரே அருள் ஆகும். ஜானவி வழிபாடு இல்லாமல் ஆயிரக்கணக்கான பிறப்புகளில் பல்வேறு கருப்பைகளில் அலைந்து திரிந்த பிறகு யார் விடுதலையை எதிர்பார்க்க இயலும்? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, உலக வாழ்க்கையின் நோயால் பாதிக்கப்பட்டு பாவங்களால் குழப்பமடைந்து திசை திருப்பப்பட்ட அற்ப புத்தி கொண்ட மனிதர்களுக்கு கங்கை மட்டுமே மிகப்பெரிய மருந்தாகும். கங்கையின் கரையில் யாராவது ஆலயங்களை பழுது பார்த்து மீண்டும் கட்டினால் பகவான் ஸ்ரீஹரி என் உலகில் நீண்ட காலத்திற்கு ஒருபோதும் குறையாத நித்திய மகிழ்ச்சியை பெறுவார். ஒருவர் தனக்காகவோ அல்லது பிறருக்காகவோ கங்கைக்கு செல்ல விரும்பினால், மாயையால் செல்லவில்லை என்றால் அவர் தனது மூதாதையர்களுடன் நரகத்தில் விழுவார். கங்கை நதியின் புனித நீரால் தங்கள் அனைத்து புனித சடங்குகளையும் செய்யும் உருவகப்படுத்தப்பட்ட மனிதர்கள் பகவான் ஸ்ரீஹரியே. அவர்கள் பூமியில் இருந்தாலும் அழியாதவர்கள். தனது வாழ்க்கையின் கடைசி தினங்களிலாவது தெய்வீக நதியான கங்கையை நாடுபவர் பல பாவங்களை செய்த பிறகும் சிறந்த இலக்கை அடைவார். மனிதர்களின் எலும்புகள் கங்கை நீரில் தங்கியிருப்பது போல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சொர்க்க உலகில் மதிக்கப்படுகிறார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், தேவர்களின் தலைவரே, பிரபஞ்சத்தின் தலைவரே, உலகங்களின் ஆண்டவரே, உலகங்களின் அருளாளரே, ஒரு தீய எண்ணம் கொண்ட நபரின் எலும்பு பாவமற்ற புனிதப்படுத்தும் சொர்க்க நதியில் நீரில் தற்செயலாக விழுந்தால் அவர் அகால தற்செயலான மரணத்திற்கு பிறகு அவர் எவ்வாறு பெரிய இலக்கை அடைவார்? ஈசனாரே, இதை தெளிவாக விளக்க வேண்டும். மகேஸ்வரர் கூறினார், இது தொடர்பாக நான் ஒரு பழைய நிகழ்வை கூறப்போகிறேன். அதோக்ஷஜரே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, பிராமணரின் வாகிக்க கதையை மன ஒருமைப்பாட்டுடன் கேட்பீராக. முன்பு கலிங்க நாட்டில் உப்பு விற்கும் ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு வேதங்களில் இருந்து ஒரு எழுத்து கூட இல்லை. அவர் அந்தி வேளையில் வழக்கமான நீராடல்களை, ஸ்நானங்களை தவிர்த்தார். அவரது பெயர் வாகிக்கர். அவர் யக்ஞ சூத்திரம், புனித நூல் மட்டுமே வைத்திருந்தார். அவர் ஒரு பிராமணர் என்பதை குறிக்க விதவையான ஒரு நெசவாளியின் மனைவி உடனடியாக அவரது மனைவியானார். வாழ்க்கைக்கு வழியின்றி பஞ்சத்தால் துன்புறுத்தப்பட்ட சூத்திர பெண் தனது கணவருடன் சேர்ந்து நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டிற்கு சென்றார். தண்டக காட்டின் நடுவில் பசியால் வாடி கூட்டாளிகள் இல்லாமல் மனித சதையை விரும்பும் புலியால் கொல்லப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட கழுகு அவரது இடது பாதத்தை பிடித்து மேலே பறந்தது. வானத்தில் அது மற்றொரு சதை உண்ணும் கழுகுடன் சண்டையிட்டது. இறைச்சியை விரும்பும் 2 கழுகுகளும் ஒன்றை ஒன்று வெல்லும் ஆசையுடன் சண்டையிட்டு கொண்டிருந்த போது காலின் கணுக்கால் கழுகின் அலகிலிருந்து மேலே விழுந்தது. கழுகுகள் தங்கள் சண்டையில் ஈடுபட்டிருந்த போது புலியால் கொல்லப்பட்ட பிராமண வாகிக்கனின் கணுக்கால் தற்செயலாக கங்கை நதியில் விழுந்தது. காட்டில் பயணித்த அந்த வாகிக்கனை புலி கொன்றவுடன் யமனின் கொடூரமான ஊழியர்கள் அவனை கயிறுகளால் கட்டினர். அவன் சாட்டைகளால் பலமாக அடிக்கப்பட்டான். இரும்பு கம்பிகளால் சுற்றிலும் குத்தினர். அவர் வாயிலிருந்து இரத்தம் சிந்தத் தொடங்கினார். இவ்வாறு அவர் யமனின் முன்னிலையில் கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மி தேவியே, சித்திரகுப்தரை தர்மராஜர் கேட்டார்,
இந்த பிராமணரின் நன்மை தீமைகளை விரைவாக கூறுங்கள். விவஸ்வானின் மகன், அதாவது யமன், அற்புதமான புத்திசாலி சித்திரகுப்தனை கேட்டபோது அனைத்து உயிரினங்களின் அனைத்து செயல்களையும் எப்போதும் அறிந்தவர் யமுனையின் சகோதரரிடம், அதாவது யமதர்மனிடம் பிராமண பாகிகரின் அனைத்து அசுப செயல்களையும் கூறினார். அவர் பிறந்த தினத்திலிருந்து அனைத்தையும் கூறினார். சித்திரகுப்தர் கூறினார், கர்ப்பதானம் போன்ற புனித சடங்குகள் அவர் சார்பாக இதற்கு முன்பு செய்யப்படவில்லை. பகவான் ஸ்ரீஹரி யம ஜாதகர்மா பிறப்பிற்கு பிந்தைய சடங்கு அவரது அறியாமை தந்தையால் செய்யப்படவில்லை. 11ஆம் நாளில் அவருக்கு பெயரிடும் சடங்கு முறையாக செய்யப்படவில்லை. கருத்தரித்ததிலிருந்து பாவங்களை அடக்குவதற்கும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை அளிப்பதற்கும் அந்த சடங்குதான் காரணம். 4வது மாதத்தில் மெதுவான புத்திசாலி தந்தை நிர்கம படுக்கை அறையிலிருந்து வெளியேறுதல் சடங்கை செய்யவில்லை. இது அனைத்து சடங்குகளிலும் மிகவும் புனிதமானது. இதன் மூலம் அவர் மகன் பிரபலமடைய முடியும். தந்தை நிர்கம சடங்கை ஒரு நல்ல சந்திர நாளில் மற்ற நல்ல அம்சங்களுடன் செய்யவில்லை. அது அந்நிய நாடுகளுக்கு செல்வதை தடுத்திருக்கும். 6வது மாதத்தில் அன்னப்பிராசன சடங்கு, சமைத்த சோற்றை உட்கொள்ளுதல், முறையாக செய்யப்படவில்லை. பாஸ்கரரின் மைந்தரே, அதாவது யமனின் மைந்தரே, இதன் மூலம் அவர் மகன் எப்போதும் ஏராளமான ஆரோக்கியமான உணவை உட்கொண்டிருப்பார். இணை 1 வருடம் நிறைவடைந்த பிறகு சூடாகரணம், முடியை கட்டி போடுதல் என்ற சடங்கு குடும்பத்திற்கு பொருந்தாது. இதன் மூலம் அவரது தலைமுடி மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறி பூக்களை பொழிந்திருக்கும். கர்ணவேத சடங்கு, காதை துளைத்தல், அவரது தந்தையால் ஒரு நல்ல நாளில் செய்யப்படவில்லை. இதன் மூலம் செவிகள் தங்கத்தை, காதணிகளை தாங்கி சிறந்த கல்வியை பெற முடியும். யமதர்மரே, 8வது வருடம் கடந்த பிறகுதான் மொளஞ்சி பந்த சடங்கு, முஞ்சா புல் அல்லது நூல் சடங்கு செய்யப்பட்டது. இது வேதங்களை கற்க நோக்கம் கொண்டது மற்றும் பிரம்மச்சரியத்தை மேம்படுத்துவதற்கு உகந்தது. மொளஞ்சி மோக்ஷண சடங்கை பற்றி குறிப்பிடுவது. மொளஞ்சியிலிருந்து விடுதலை, அதாவது சமவர்த்தன சடங்கிலிருந்து விடுதலை, அவரது தந்தையால் செய்யப்படவில்லை. அதன் பிறகு ஒரு இல்லத்தரசியின் கடமைகளை சிறப்பாக செய்திருப்பார். குடும்பத்தின் பாரம்பரியத்தை நிராகரித்து வேசியாக மாறிய ஒரு மனைவி சூத்திர பெண்ணின் இந்த மனைவியால் திருமணம் செய்து கொள்ளப்பட்டார். அவர் மற்றொரு ஆணின் மனைவியை கடத்தினார். இந்த நபர் தனது 5வது வயதிலிருந்து மற்றவர்களின் செல்வத்தை திருடுபவர் ஆனார். அவர் சூதாட்ட விளையாட்டுக்கு அடிமையாகி எப்போதும் தவறான செயல்களை செய்து வந்தார். அவர் ஒரு ருமையில் உப்பு உற்பத்தி செய்யும் சதுப்பு நிலத்தில் தங்கி இருந்தபோது 1 வயது பசு உப்பை நக்கும் போது ஒரு தடிமனான குச்சியால் தாக்கப்பட்டது. பசு இறந்தது. அவர் தனது தாயை பலமுறை உதைத்தார். அவரது தந்தையின் வார்த்தைகளை அவர் ஒருபோதும் கவனிக்கவில்லை. அவர் சண்டைகளில் பிரியமானவர். பல சமயங்களில் விஷம் கூட அருந்த மாட்டார். மக்களை துன்புறுத்தி அவர்களின் வயிற்றை கிழித்து விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த தீய மனம் கொண்டவர் விளையாட்டுத்தனமான சண்டையின் போதும் தத்தூரன், கரவீரன் போன்ற சிறிய விஷங்கள் பல சந்தர்ப்பங்களில் விழுங்குவார். சூரியனின் மைந்தனே, அதாவது யமதர்மனே, அவர் நெருப்பால் எரிக்கப்பட்டார், நாய்களால் கடிக்கப்பட்டார், கொம்புள்ள விலங்குகளால் கொம்புகளின் நுனியால் தாக்கப்பட்டார். எல்லா நல்லவர்களாலும் வெறுக்கப்பட்ட பாவங்களை செய்த இந்த பொல்லாதவர் விஷ ஊர்வனவற்றால் கடிக்கப்பட்டுள்ளார். மர துண்டுகளாலும் களிமண் கட்டிகளாலும் அவர் அடிக்கடி தன்னை தானே காயப்படுத்தி கொண்டார். அவரது தலையை அவரே பலமுறை தாக்கினார். இந்த தீய மனம் கொண்டவர் வன்முறையாக தனது தலையை ஆட்டினார். நல்லவர்களால் எப்போதும் போற்றப்படும் மனிதர்களின் அனைத்து உறுப்புகளிலும் சிறந்தது. அவர் ஒரு பிராமணராக இருந்த போதிலும் இந்த முட்டாள் மனிதனுக்கு காயத்ரியை கூட தெரியாது. இந்த தீய மனம் கொண்ட மனிதன் தனது விருப்பப்படி மீன் மற்றும் இறைச்சியை உட்கொண்டான். பல முறை அவன் தனக்காக பால் கொழுக்கட்டை சமைத்தான். இந்த முட்டாள் மனிதனோ அரக்கு, உப்பு, சதை, பால், நெய் மற்றும் தயிர், விஷம், இரும்பு, வன்பொருள் மற்றும் ஆயுதங்கள், பெண் அடிமைகள், பசுக்கள் மற்றும் குதிரைகள், முடி மற்றும் தோள்களையும் விற்று வந்தான். சூத்திரர்களிடமிருந்து சமைத்த உணவால் அவனது கை கால்கள் ஊட்டமடைகின்றன. பண்டிகை தினங்களில்
நேரங்களிலும் பகலிலும் கூட அவன் உடல் உறவில் ஈடுபடுவான். இந்த தீய ஆன்மா கொண்டவன் தேவர்கள் மற்றும் பித்ருக்கள் தொடர்பான புனித சடங்குகளை வெறுத்தான். பறவைகள் அவனாலும் நூற்றுக்கணக்கான விலங்குகளாலும் கொல்லப்பட்டன. இந்த கொடூர மனம் கொண்டவன் எப்போதும் எந்த நோக்கமும் இல்லாமல் மரங்களை வெட்டுகிறான். பேச்சில் உண்மையற்றவனாகவும் எப்போதும் வன்முறையில் மூழ்கியவனாகவும் அவன் தன் உறவினர்களிடம் கூட இடைவிடாமல் வெறுப்பை ஏற்படுத்தினான். ரவிஜா என்று அழைக்கப்படுபவரே, அதாவது சூரியனின் மைந்தரே, அதிகமாக பேசுவதால் என்ன பயன்? அவர் வயிறு மற்றும் தலைமுறை உறுப்பு தொடர்பான செயல்களில் ஆழமாக ஈடுபட்ட ஒரு அவதூறு பரப்புபவர். அவர் ஒருபோதும் பண நன்கொடை அளிக்கவில்லை. அவர் பாவங்களின் உயிருள்ள உருவகப்படுத்தப்பட்ட வடிவமாக இருந்தார். ஒரு கல்ப காலத்தில் ரௌரவன், அந்ததாமிஸ்ரன், கும்பிபாகன், அதிரௌரவன், காலசூத்திரன், கிருமிபுஜ், பூயசோனித கர்தமன், அசிபத்ரவனன், பயங்கரமான எந்திரபீடன், சுதஸ்ரகன், அதோமுகன், பூதிகந்தன், விஷாகர்த்தன், ஸ்வபோஜனன், சுசிபேத்தியர், சந்தம்சர், லாலாபர் மற்றும் சூரதாரகன் ஆகிய ஒவ்வொரு நரகத்திலும் அவன் தள்ளப்படுவானாக. சித்திரகுப்தரின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்ட தர்மராஜர் தவறாக நடந்து கொண்ட பிராமணரை கண்டித்து தனது ஊழியர்களுக்கு கட்டளையிட்டார். யமனின் புருவங்களின் சைகையால் அவர் கட்டப்பட்டு அவர்களால் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். பாவிகளின் உரத்த அலறலும் அழுகையும் திகிலை ஏற்படுத்தியது. ஈஸ்வரர் கூறினார், மிக கடுமையான சித்திரவதைகளின் போது பாகிகர் இறந்தார். கணுக்கால் கழுகின் வாயிலிருந்து கங்கையின் தூய நீரில் விழுந்ததால் உடனடியாக நன்மை பயக்கும். பகவான் ஸ்ரீஹரியே, பிராமண பாகிகருக்கு ஒரே நேரத்தில் சொர்க்கத்திலிருந்து ஒரு வான்வழி தேர் வந்தது. வான்வழி தேரில் இருந்து பல மணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அது தெய்வீகமானது மற்றும் நூற்றுக்கணக்கான தெய்வீக கன்னிகைகளால் நிறைந்தது. தெய்வீக வடிவத்தையும் ஆடையையும் ஏற்றுக்கொண்ட பிராமணர் தெய்வீக வாகனத்தின் மீது ஏறினார். அவர் அவரது உடலில் பூசிய தெய்வீக வாசனைகளையும் களிம்புகளையும் அப்சரஸ் குழுக்களால் விசிறிவிடப்பட்டார். பகவான் ஸ்ரீஹரியே, அவரது எலும்பு கங்கையில் விழுந்ததால் ஸ்கந்தன் கூறினார், பானையில் பிறந்த முனிவரே, சில பொருட்களின் சக்தி விவரிக்க முடியாத அளவிற்கு அற்புதமானது. இது திரவ வடிவில் உள்ள சதாசிவரின் வலிமை மிக்க சக்தி. உண்மையில் உலகங்களை உயர்த்துவதற்காகவே தேவர்களின் இறைவனான சம்பு மூர்த்தியால் கருணையின் அமிர்தம் நிறைந்த கங்கை நதி ஓடச் செய்யப்படுகிறது. இந்த 3 வேகமான திரிபதகாமினி கங்கையை உலகில் உள்ள ஆயிரக்கணக்கான பிற நதிகளுக்கு இணையாக நல்லவர்கள் கருதலாகாது. ஆனால் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. சம்புமூர்த்தியே, முனிவரால் ஸ்ருதியின் எழுத்துக்கள் கருணையால் பிழியப்பட்டன. இந்த கங்கையை கங்காதரர் அதிலிருந்து எழும் திரவங்கள் மூலம் உருவாக்கினார். அதாவது கங்கையின் நீர் உபனிஷதங்களிலிருந்து பிழியப்பட்ட பிரம்ம ரசம், பிரம்மத்திலிருந்து வந்த தொடர். அனைத்து உயிரினங்களின் மீதும் கொண்ட கருணையால் சங்கர யோகம் மற்றும் உபனிஷத நூல்களின் சாரத்தை பிரித்தெடுத்து நதிகளில் மிகச்சிறந்த ஒன்றை உருவாக்கினார். வான நதி இல்லாத பகுதிகள், சந்திரன் இல்லாத இரவுகள் மற்றும் மலர்கள் இல்லாத மரங்கள் போன்றவை. கங்கையின் நீர் இல்லாத பகுதிகள் மற்றும் பகுதிகள் பண கொடைகள் இல்லாத நீதி மற்றும் தியாகங்கள் இல்லாத செல்வங்களை போன்றவை. கங்கை இல்லாத திசைகள் சூரியன் இல்லாத வானத்தின் முற்றம் போலவும், இரவில் விளக்கு இல்லாத இல்லம் போலவும், வேத படிப்பு இல்லாத பிராமணர்கள் போலவும் இருக்கும். 2 உடலை தூய்மைப்படுத்தும் 1000 சந்திராயணங்களை அனுஷ்டிக்கும். மற்றொன்று கங்கை நீரை அருந்தும். கங்கை நீரை அருந்துபவன் உயர்ந்தவன். 2 1,00,000 ஆண்டுகள் ஒற்றை காலில் நிற்கும். மற்றொன்று 1 வருடம் கங்கை நீரை அருந்தும். கங்கை நீரை அருந்துபவன் உயர்ந்தவன். பகவான் ஸ்ரீஹரியே, பீஷ்மரின் தாயான அன்னை கங்காதேவி மணல் கரையில் படுக்கையில் படுத்து கிடக்கும் மனிதன் 100 ஆண்டுகள் தலை குனிந்து தொங்கும் மனிதனை விட உயர்ந்தவள். பாவங்களின் துன்பத்தால் துன்பப்படும் அனைத்து உயிரினங்களின் பாவங்களால் ஏற்படும் துன்பங்களை ஜானவி தேவியான கங்கை அழிப்பதால் கலியுகத்தில் அதை போன்றது வேறு எதுவும் இல்லை. கருடனை கண்ட பொழுதில் பாம்புகள் தங்கள் விஷத்தை நீக்குவது போல
கங்கையை பார்த்த மாத்திரத்தில் பாவங்களும் பளபளப்பு சக்தி இல்லாமல் போகின்றன. கங்கை நதிக்கரையிலிருந்து களிமண்ணை தலையில் வைத்திருக்கும் மனிதன் இருளை அழிக்கும் நோக்கத்திற்காக நிச்சயமாக தன் தலையில் சூரிய சக்ராயுதத்தை சுமக்கிறான். செல்வம் இல்லாதவனும் பல தீமைகளால் தாக்கப்பட்டவனுமான பாவியின் அடைக்கலமாக கங்கை மட்டுமே பேசப்படுகிறது. அது வேறு விதமாக இருக்க இயலாது. கங்கையை குறித்து கேள்விப்பட்டாலோ, விரும்பியதாலோ, பார்த்தாலோ, தொட்டாலோ, கண்டாலோ, அருந்தினாலோ அல்லது மூழ்கடித்தாலோ கங்கை ஆண்களின் இரு குடும்பங்களையும் தந்தை மற்றும் தாயின் வழி உறவுகளையும் மீட்டுவிடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கங்கையை பொறுத்தவரை மகிமைப்படுத்துதல், பார்த்தல், தொடுதல், குடித்தல் மற்றும் மூழ்குதல் போன்ற அனைத்து வகையான செயல்கள் தகுதியை அதிகரிப்பதிலும் தீமையை அழிப்பதிலும் தொடர்ச்சியான 10 மடங்கு பயனுள்ளதாக இருக்கும். மகன்களாலோ, செல்வத்தாலோ அல்லது வேறு எந்த சிறந்த செயலாலோ கங்கையை நாடிய பிறகு மனிதர்கள் பெரும் நன்மையை பெற இயலாது. கங்கையில் புனித நீராடி அவர்கள் ஆரோக்கியமாகவும் மன நிறைவுடனும் அதாவது திறமையுடன் இருந்தாலும் விடுதலையை அளிக்கும் புனித நீராடாதவர்கள் அவர்கள் சுவாசித்து உயிருடன் இருந்தாலும் பிறவியிலேயே குருடர்கள், முடவர்கள் மற்றும் இறந்தவர்கள். பகவான் ஸ்ரீஹரியே, கங்கையை புகழ்ந்து பேசும் ஸ்ருதியை கேளுங்கள். தீர்க்கமான அர்த்தமுள்ள அந்த ஸ்ருதியை கேட்ட பிறகு ஒரு சிறந்த மனிதன் கங்கையை நாட வேண்டும். சொர்க்கத்தில் பிறந்த கங்கையை நாடுபவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். அவள் இந்த 5 நதிகளான இராவதி, மதுமதி, பயஸ்வினி, அமர்தரூப மற்றும் ஊர்ஜஸ்வதியுடன் ஒத்தவள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதத்திலிருந்து எழுந்து உலகை அடைந்த ஜானவி தேவியை முழு மனதுடன் நாடியவர்கள் புண்ணிய நீரோட்டத்துடன் மிகவும் பழமையானவர்களாகவும் முனிவர்களால் நாடப்பட்டவர்களாகவும் பிரம்மதேவரின் வசிப்பிடத்திற்கு செல்கிறார்கள். பிரம்மதேவரின் விருப்பமான பதவிக்காக ஏங்கினால் கங்கை எப்போதும் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களால் பக்தியுடன் அணுகப்பட வேண்டும். ஒரு தாய் தனது மகன்களை வழி நடத்துவது போல கங்கை நதி எப்போதும் மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது. அவள் அனைத்து நல்ல குணங்களையும் கொண்டவர். தன் தூய்மையை விரும்பும் ஒருவர் நல்லவர்களால் சேவை செய்ய தகுதியான கங்கையை நாட வேண்டும். அவள் அழியாதவள், சாவித்திரி மந்திரத்துக்கு ஒத்தவள். அவள் குகனின் தாய் மற்றும் அற்புதமான கதிர்களால் முழுமையாக பொருத்தப்பட்டவள். அவள் வரங்களை வழங்குவதில் ஆசைப்படுகிறாள். மேலும் பிரபஞ்ச வடிவிலானவள், பூமி மற்றும் பேச்சு உடையவள். கங்கை நதியில் புனித நீராடி பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து மன ஒருமைப்பாட்டுடன் தூய்மையாக இருக்கும் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு வாஜபேய யாகத்தின் பயனை பெறுகிறான். அவர்கள் பாவிகள். அவர்களை நாடினால் கங்கை எப்போதும் அசுப செயல்களால் மூழ்கி உலக இருப்பு என்ற பெரிய கடலில் மூழ்கி நரகத்தில் விழவிருக்கும் நபர்களை மீட்டு விடுவாள். பிரம்மதேவரின் உலகம் அனைத்து உலகங்களிலும் மிகச் சிறந்ததாக இருப்பது போல ஆறுகள் மற்றும் ஏரிகளில் ஜானவி நதியும் மிகச் சிறந்த ஒன்றாகும். கங்கையில் 3 ஆண்டுகள் உறுதியுடன் தவம் செய்த பிறகு மற்ற இடங்களில் கிடைக்கும் பலனை பாதி கதிகாவிற்குள் அதாவது 12 நிமிடங்கள் ஒருவர் பெறுகிறார். ஸ்வர்க்கத்தில் தங்கி நித்திய இன்பத்தை அனுபவிக்கும் ஒரு மனிதர் இரவில் சந்திரன் உதிக்கும் போது கங்கையின் கரையில் மக்கள் பெறுவதைப் போல அதிக திருப்தியை பெற இயலாது. கங்கையின் நீரில் ஒரு புல் துண்டு போல நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு முதியவரின் இறந்த உடலை நிச்சயமாக எரியலாம். அது அமராவதியில் சொர்க்க நகரத்தில் நுழையும். சந்திரனின் ஆயுதம் எப்போதும் கங்கை நதியின் நீர் வெள்ளத்தினால் சுத்தம் செய்யப்படுகின்றது. கோழி நாளின் இறுதியில் அது பளபளப்பை கூட்டியுள்ளது. கங்கை நதியின் நீரில் மூழ்கும் ஒருவரின் பாவம் உடனடியாக அழிந்துவிடும். அதே நேரத்தில் அவர் மிகப்பெரிய நல்வாழ்வை அடைகிறார். அச்சுதரே, கங்கை நதியின் நீர் பித்ருக்களுக்கு அவர்களின் சந்ததியினரால் உண்மையாக கொடுக்கப்பட்டால் 3 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு மிகுந்த திருப்தியை தருகிறது. பூமியின் மக்களையும் கீழே வசிக்கும் ஊர்வனவற்றையும் சொர்க்கத்தில் வசிப்பவர்களையும் அவள் மீட்பாள். எனவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு
மகாவிஷ்ணுவே அவள் திரிபதகா, 3 பாதைகளில் செல்வது, 3 உலகங்களில் செல்வது என்று அழைக்கப்படுகிறாள். கங்கை நதி அனைத்து தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்த தீர்த்தம். அவள் அனைத்து நதிகளிலும் மிகச் சிறந்தவள். அவள் அனைத்து உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய பாவிகளுக்கும் கூட சொர்க்க இலக்கை வழங்குகிறாள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, சொர்க்கத்திலும் பூமியிலும் வளிமண்டலத்திலும் எல்லா இடங்களிலும் மக்கள் லட்சக்கணக்கான தீர்த்தங்களை நாடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஜானவி நதியில் முழுமையாக உள்ளனர். கங்கை நதியில் தவறாமல் புனித நீராடி தனது உயிரை மாய்த்து கொள்ளாமல், ஆத்மஹத்தி செய்யாமல், அதாவது தற்கொலை செய்யாமல் மரணத்தை சந்திப்பவர், அதாவது தற்கொலை செய்பவர் அல்லாத பக்தர்கள் சொர்க்கவாசியாக மாறுவார். அவர் ஒருபோதும் நரகங்களை காண்பதில்லை. கங்கை நதி தானே அனைத்து தீர்த்தங்களும். கங்கை தானே ஒரு தவ தோப்பாகும். கங்கை நதி மட்டுமே அமானுஷ்ய சக்திகளின் புனித தலம். இந்த விஷயத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி மகிழ்விக்கப்பட வேண்டும். குட்டையில் பிறந்த முனிவரே, ஜானவி நதியில் புனித நீராடும் மக்கள் வசிக்கிறார்கள். அங்கு மரங்கள் விரும்பிய அனைத்து பழங்களையும் தருகின்றன. அங்கு பூமி பொன்னானது, அதாவது சொர்க்கத்தில் இருப்பது போல. சிறந்த நடத்தை கொண்ட ஒரு கறவை பசுவை ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரித்து கங்கை கரையில் ஒரு பிராமணருக்கு கொடுப்பவன் அந்த பசுவின் உடலிலும் அதன் கன்றின் உடலிலும் உள்ள முடிகளைப் போல 1000 ஆண்டுகள் சொர்க்க இன்பங்களை அனுபவிப்பான். 28ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.